வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. இந்த ஆவணி மாத பலன் பார்த்தோம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த ராசியில் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க சாமி, நாங்கள் ஆவணி மாதம் வீடு பார்க்கலான் இருக்கோம் அப்படின்னு சில பேர் நான் சொந்த கடை வைக்கலான்னு இருக்கேங்க. சரி, இன்னொருத்தவங்க சொந்த கார் வாங்கலாமாங்க அப்படின்னு கேட்காங்க. வாங்கலாம், உங்களுக்கு அந்த பிராப்தம் உண்டு. யார் அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி சிம்ம ராசிக்காரங்க. நீங்கள் ஏன்னா எதிர்பார்ப்புக்கு பிறந்தவங்க. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய யார் தெரியுமா? அந்த சிம்ம ராசிக்காரங்க. எவ்வளோ கொடுத்தா பத்தாது உங்களுக்கு. வாங்கிட்டே இருக்கியா, போட்டுக்கிட்டே உள்ளே போட்டுட்டே இருங்க. ஏன்னா சிம்மங்கிற ராஜா. ஒரு ராஜா ஒரு அரசாங்கம் பண்ண முடியும். இன்னொரு நாட்டில் பங்கெடுத்து அது தன் நாடை வச்சுக்கிறது தான் ஆசைப்படுவாங்க ஒழிய போதுங்கிற எண்ணம் இருக்கவே இருக்காது. இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஆசைகள் அதிகமாக இருக்கும். என்னமோ தெரியாதோ அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசை இருக்கிறனால இவங்களுக்கு அதிகமான உணவு பிரியலாம் இருப்பீங்க. உணவு பிரியரில் ரொம்ப ருசியான சாப்பிடுங்க, தூக்கி எரிஞ்சிருங்க, தேவையில்லையா, பட்டியாக படுத்து போயிடுவான்ட்டு. அப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு எந்த திசையில் வீடு அமைந்தால் உங்களுக்கு யோகம்? யார்? சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்கணத்துக்காரங்க. அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. இதில் ரொம்ப முக்கியமான சொல்லிடுவோம். சிம்ம ராசிக்காரங்க ஆணோ பெண்ணோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் வீடு முடிக்க போகிறீங்க, ஒரு கல்யாணம் முடிக்க போகிறீங்க, ஒரு சொந்த கடை வாங்க போகிறீங்கன்னா முதல்ல நீங்கள் அது பிறந்த மாதமாக இருக்கக்கூடாது. அது முதல் முக்கியம். அதுக்கப்புறம் பிறந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கிழமை கூட முன்னப்பட வந்துக்கலாம். கிழமை தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவோம். பிறந்த மாதம், பிறந்த நட்சத்திரம், பிறந்த கிழமை இருந்தால் கொஞ்சம் சிறப்பு. நல்லா சிறப்புன்னு சொல்லலாம், அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ சிம்மராசியில் பிறந்தவங்க பிறந்த மாதத்து இந்த ஆவணி மாதம் பிறந்தீங்களா, இந்த மாதம் நீங்கள் சொந்த வீடு போகக்கூடாது, சொந்த கார் வாங்கக்கூடாது, சொந்த எதுவுமே பண்ண வேண்டாம். பிறந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தானம் தர்மம் தான் பண்ணணும் முடிய எதையும் நம்ம தானமாக பெறக்கூடாது. சரியா? அதனால இந்த மாதத்தை கல்யாணம் வைக்க மாட்டாங்க பிறந்த மாதமாக இருந்தால். அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு எங்கிட்டு பார்த்துருந்து உங்கள் குடி போன நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஆசை உள்ள ராசி. அதனால் ஒரு 2 சாய் சாமி கொடுத்தாரு. எங்கிட்டயா போகலாம் அப்படின்னா, உங்கள் சிம்ம ராசியில் ஜனனமானவர்களுக்கு கிழக்கு பார்த்த வீடும் தெற்கு பார்த்த வீடும் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரும். பார்த்தீங்களா? உங்களுக்கு மட்டும் 2 பக்கம் சாமி கொடுத்துருக்காரு. ஒன்று கிழக்க பார்த்து தலை வச்சுக்கோங்க, தலைவாசல். இல்லையா தெற்க பார்த்து தலைவாசல் வச்சுக்கோங்க. கிழக்க சூரியனுடைய ஆதிக்கம், தெற்க குருவோட ஆதிக்கம். குருவும் சூரியனும் தான் பெரிய நண்பர்கள். நீங்கள் சூரியன் கோயில் போனீங்கன்னா குருவும் சூரியன் எதுக்கு இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு என்னவோ 2 திசையை இந்த ராசிக்காரன் மட்டும் கொடுத்துருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிழக்க பார்த்தும் வச்சுக்கலாம், தெற்க பார்த்து வச்சுக்கலாம். பொதுவாகவே மனை அப்படின்னாலே அது பெண்களுக்கு முக்கியமான ஒரு பகுதி. சொந்த வீடு இருக்கா, ஒரு பொண்ணு வாங்க போகிறோங்க, முதல்ல பொண்ணு ஐயா சொந்த வீடு இருக்கா, அவன் வாடகை இருப்பேன், அவன் கேட்பேன் சொந்த வீடு இருக்கா உங்களுக்கு, எதுக்குயா? இல்லைங்க, என் பிள்ளை சட்டியை தூக்கிட்டு அலையக்கூடாது, கூரை வீடு தான் சரி, சொந்த இடம் இருக்குன்னு எல்லோரும் விரும்பக்கூடிய. என்ன காரணம்? ஒரு சொந்த வீடு இருக்கணுங்க அப்படின்னு எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குது. அதனால் பொதுவாக நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா பெண் பேரில் வைங்க. அதாவது இப்போ அம்மா பேரில் வாங்குங்க, இல்லையா மனைவி பேரில் வாங்க. உங்கள் பேரில் வாங்கக்கூடிய யோகம் தான் வாங்க வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சொத்து ஒன்றுக்கு அம்மா கையில் கொடுக்கணும், இல்லைன்னா மனைவியில் கொடுக்கணும். இங்கே நமக்கு 2 கண்ணு மாதிரி. அதுக்கப்புறம் சொத்தை நீங்கள் பேரில் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆண்களை விட பெண்கள் தான் வீட்டில் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் ராசி வேலை செய்யும். அதுதான் மனைவி ஒன்று. நல்ல இடம் இருந்தால் நல்ல பொருள் கிடைக்கும், நல்ல பொருள் கிடந்தால் நல்ல அருள் கிடைக்கும். அந்த அருளும் பொருளும் இருந்தால் இன்பமாக வாழலாம்.
அப்போ அதுக்கு முதல்ல என்ன வேணும்? இடம் நல்லா அமையணும். இடம் இருந்தால் தான் பலம் கிடைக்கும், பலம் இருந்தால் தான் பொருள் கிடைக்கும், பொருள் கிடைச்சா தான் ஆள் கிடைக்கும். எல்லாமே வேணும்னா நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் அது உங்களுக்கு ஜாதகமாக இருக்கும். இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு கிழக்கு பக்கம் வீடு தலைவாசல் வச்சு அமைத்து கொள்ளுங்கள். இல்லை அப்படின்னா தெற்கு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஞாபகம் கொள்வீங்க, நாங்கள் இப்போ தெற்க பார்த்துருக்கோங்க, காலி பண்ணி போக போகிறோம், இங்கிட்டு போனோம் அப்படின்னா வடக்கு தான் போகணும். நீங்கள் வடக்கு பக்கம் போய் தெற்க பார்த்த வீடு, வடக்கு பக்கம் போய் கிழக்க பார்த்த வீடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்பயுமே நீங்கள் எந்த ராசிக்காரன் தான் சரி, தயவுசெய்து தெற்க போகாதீங்க, மேற்க போகாதீங்க, வடக்க போங்க, கிழக்க போங்க. 100% உண்மைங்க. தெற்க போனவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. தெற்க வாங்க வேணாம்னு சொல்ல, தெற்க வாங்க, நீங்கள் குடி போகாதீங்க. ஐயா வீடு நல்லா அமைஞ்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கியா, வீடை வாங்குங்க, அந்த வீடை வாடகைக்கு விடுங்க, நீங்கள் வாடகைக்கு இருங்க, தப்பு இல்லை. ஒரு நல்ல விலைக்கு வரும்போது அதை விற்றுட்டு நீங்கள் வடக்கு பக்கம் போய் வீடை வாங்கிக்கோங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? வாங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன், நீ எல்லா பக்கம் வீடு வாங்குங்க. ஆனால் நீங்கள் குடி போகிற திசை எதை நோக்கி போகணும்னா வடக்கு முகமாக போக வேண்டும் அல்லது கிழக்கு முகமாக போக வேண்டும். அதுக்கப்புறம் இந்த ராசிப்படி தெற்கையா கிழக்கையான்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசிக்காரனுக்கு தெற்க பார்த்த வீடும் கிழக்க பார்த்த வீடும் யோகமாக இருக்குது. சரி ஐயா, இப்போதைக்கு எங்களால் சொந்த வீடு வாங்க முடியாதுயா, இப்போ நான் ஒத்திக்கு தான் போகிறோம், ஒத்தின் வாடகை மாதிரி தான். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வளவிரில் போகாதீங்க, தேய்பிரில் போங்க. ஏன்னா ஒரு வீடு வாங்கினா தேய்வீரில் வாங்கினா வாடகைக்கு போனாலோ ஒத்திக்கு வாங்கலாம், அது தேயணும். இது சொந்த வீடு வாங்குறீங்க, சொந்த இடம் வாங்குறீங்க, கண்டிப்பாக வளர்பறையை நோக்கி போங்க. ஏன்னா வளர்ந்து கொண்டே இருக்கணும். நீங்கள் சொந்த வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் உங்கள் பசங்க வாங்கணும், அப்புறம் உங்கள் பேர பிள்ளையை வாங்கணும், வாங்கிக்கிட்டே இருக்கணும், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். யாராவது சொந்த வீடை வேணான்னு சொல்லுவோமா? பணத்தை வேணான்னு சொல்லுவோமா? புகழை வேணான்னு சொல்லுவோமா? சந்தோஷம் வேணான்னு சொல்லுவோமா? இதெல்லாம் வேணுங்க. எவ்வளோ கொடுத்தாலும் கொடுத்துட்டே இருப்போம். சந்தோஷம் கொடுத்துட்டே இருங்க, பணமாக கொடுத்துட்டே இருங்க, வீடாக கொடுத்துட்டே இருங்க. அதுக்கு எல்லையே கிடையாது. அப்படி ஆசைப்பட வேண்டிய அத்தனைக்கு ஆசைப்பட்டால் வாழ முடியும். ஆசையெல்லாம் வாழ முடியாது மனுஷன். ஒரு மனிதன் உணவு மேலே ஆசைப்பட்டால் உணவு சாப்பிட முடியும், வேலையில் ஆசைப்பட்டால் வேலை பார்க்க முடியும். அப்போ எத்தனைக்கும் ஆசைப்படு, ஆனால் பேராசைப்படாத. உழைப்புக்கு ஆசைப்படு, உழைச்ச காசுக்கு ஆசைப்பட்டு அந்த ஆசை சம்பாத்தியம் பண்ணு, ஆசைப்பட்டு வீடு வாங்கு, வீடை ஆசைப்பட்டு வீடை கட்டிக்கோ. இதை தானே சொல்லுது. அடுத்தவங்க கூட ஆசை முடியும், நம்ம உழைப்பு மேலே ஆசைப்படுவோம். நீங்கள் உங்களை பார்த்து நான் நல்லாத்தே இருக்குன்னு சொன்னாலே போதும். உங்கள் உடம்பை பார்த்து நீங்கள் லைக் பண்ணணும், பெண்கள் ஆண்களும். எனக்கு என்ன என் ராசாவுக்கு, எனக்கு என்ன என் ராசாத்துக்கு, யாரோ ஒன்று கேட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லணும். ஆமாங்க, என்னத்தை சொல்லவே கூடாதுங்க. உங்களோட எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கை. அது மிக மிக முக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு. உங்கள் பலம்தான் பலகீனம். பலமே இல்லாட்டி பலமாக இருக்குன்னு சொல்லணும். ஆக்ஷன் வேணும் கண்டிப்பாக. 100% வெற்றியை கொடுக்கும். சிம்மராசிக்காரங்க தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை வயசானாலும் சரி, நான் என்னைக்கு 16 தான்யா அப்படி சொல்லணும். எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தன் முகத்தை பார்த்து, தன் கண்ணாடியை பார்த்து, தன்னை பார்த்தே பெண்கள் ஆண்கள் செஞ்சால் உங்கள் இளமை உங்களை விட்டு போகாதுங்க. இது நிதர்சனமான உண்மை, சயின்டிஃபிக்காக உண்மை. அது அதனால் உங்கள் மனசு, உங்கள் வாழ்க்கை, உங்கள் ரகசியம். நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க, அம்சமாக தான் இருக்கீங்க அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா வடக்கு பார்த்து போங்க. வாழ்க்கை சிறப்பாக அமையும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அது முடிந்தவளுக்கு பெண்களுக்கு முதலிடம் கொடுங்க, தாய்க்கும் தாரத்துக்கும் கொடுத்து அதன் பிறகு சொத்து சுகம் வாங்குங்க. சிறப்பாக இருங்க. அனைத்து செல்வமும் பெற்று சீரும் சிறப்புமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் வளர்பிறையில் வாழ்ந்து அதிர்ஷ்டமாக இருக்க வேண்டும் சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. நன்றி.